நேத்து கேக்குதா? கேக்குது சார். ஓகே, நேற்று எது வரைக்கும் பார்த்தோமோ அந்த ரிலேஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்ல, தியரிஸ் எல்லாம் முடிச்சிட்டோமா? ஓகே, ஓகே, இப்போ ரெக்கார்ட் போட்டுருவாங்க. ஓகே, மால்தஸ் கோட்பாடு அப்படின்னா என்னது? மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் போகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க சார். மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் போகுதா? ஓகே, யாரு சொன்னா? மால்தஸ். இந்த வருஷம் அது தெரியாது. 1798. ஓகே, அதுக்கப்புறம் அதுவே வந்து மக்கள் தொகை தலா வருமானத்துக்கும் மக்கள் தொகைக்கும் ஏற்படும் மாற்றம் பத்தி சொன்னது எட்வின் கேனன் 1924 வந்து சொல்லியிருந்திருப்பாரு. எட்வின் கேனன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்னது? ஆப்டிமம் தியரி. ஓகே, ஆப்டிமம் தியரி அப்படின்னு சொல்றாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வளர்ச்சி கட்ட கோட்பாடு இல்லாட்டி மக்கள் தொகை டிரான்சிஷன் தியரி அப்படின்னு ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன் தியரி என்னது அப்படின்னா இறப்பு விகிதத்திற்கும் ரிலேஷன்ஷிப், பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் உள்ள ரிலேஷன் அதில் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுதான் வந்து டிரான்சிஷன் தியரி. அதை சொன்னது வாரன் தாம்சன். வாரன் பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதுல நமக்கு வளர்ந்த நாடுகள்னா எப்படி இருக்கும்? பிறப்பு வீதம் எப்படி இருக்கும், இறப்பு வீதம் எப்படி இருக்கும்? குறைந்த பிறப்பு வீதம், குறைந்த இறப்பு வீதம். ரெண்டுமே வந்து குறைந்த அப்படிங்கிற இதுல வரும். குறைந்த பிறப்பு வீதம், குறைந்த இறப்பு வீதம், ரெண்டுமே கம்மியா இருக்கிறதுல வரும். அதே வளரும் நாடுகள்ல உயர்ந்த பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம். அதுக்கப்புறம் வந்து கேட்கல. ஓகே, இந்த 3 தியரி
யாரு நம்ம ஃபர்ஸ்ட் தியரி வந்து மால்தஸ் கோட்பாடு. யார் சொல்றது? நம்ம மால்தோசியன் தான். ஏபிஜிபி வந்து வச்சு சொல்லியிருப்பாங்க. 1798 சொன்னாங்க. அதுவே வந்து ரெண்டாவது தியரி பேர் என்னது? ஆப்டிமம் தியரி. இதை சொன்னது யாரு? எட்வின் கே 1924 சொல்லியிருந்திருப்பாங்க. இது யாரு எதுக்குள்ள ரிலேஷன்? மக்கள் தொகையில ஏற்படுற சேஞ்சஸ்க்கும் தலா வருமானத்திற்கும் மக்கள் தொகைக்குள்ள ரிலேஷன் பத்தி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகை மாற்றத்திற்கான கோட்பாடுன்னு என்னது? அந்த மக்கள் தொகை பிறப்பு இறப்பு விகிதத்துடன் பிறப்பு இறப்பு இதை வாசிகட்ட கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. மாற்றத்திற்கான கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. 1929 வாரன் தாம்சன் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே வாழ்க்கை தரம் பிறப்பு இறப்பு விகிதம் ரெண்டுமே அதிகமா இருந்துச்சுன்னா வளர்ந்த நாடுகள்ல வளர்ந்து கொண்டிய நாடுகள்ல அதிகமா இருந்துச்சுன்னா பின்தங்கிய நாடு சார். வளர்ச்சியில பின்தங்கிய நாடு. ஓகே, உயர்ந்த பிறப்பு விகிதம் குறைந்த இறப்பு விகிதம்ங்கிறது டெவலப்பிங் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள். ரெண்டுமே கம்மியா இருந்துச்சுன்னா வளர்ந்த நாடுகள் இருக்கும். இந்த கோட்பாடுகள் வரைக்கும் நம்ம பார்த்து வச்சிருந்தோம். இது மேல என்னென்ன கவர்மெண்டோடைய மெஷர்ஸ் வந்து என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். என்ன ஸ்கீம்னா தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம், நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. 1952 1952 தான் வந்து நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் 1952. தமிழ்நாட்டுல எப்ப வந்து நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த வருஷம் 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1956. அதுல இருக்கிற சொல்றீங்களா? பார்த்துதான். 1956 இந்தியால குடும்ப கட்டுப்பாட்டு துறை அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. இந்திரா காந்தியுடைய பீரியட்ல 1966. 1966 வந்து நமக்கு குடும்ப கட்டுப்பாட்டு துறை நம்ம இந்திரா காந்தி பீரியட்ல வந்து தொடங்கினாங்க. 1966. அதுவே குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 1956. ஓகே, தமிழ்நாட்டில் அது நம்ம குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம்ங்கிறது என்னவா பேரு மாறி இருக்கும் அப்படின்னா குடும்ப நல திட்டம்னு பேரு மாறி இருப்பாங்க. 1977 எம்ஜிஆருடைய பீரியட்ல. இப்ப இவ்வளவு இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குடும்ப கட்டுப்பாடு திட்டம்னா 52, அது தமிழ்நாட்டுல 56. தமிழ்நாட்டுல 1956. அந்த 56ல கொண்டு வந்த திட்டம் 10 வருஷத்துல குடும்ப கட்டுப்பாட்டு துறை அப்படின்னு 66ல பேர் மாறிச்சு. அடுத்து தமிழ்நாட்டுல குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம்ங்கிறது குடும்ப நலத்திட்டம்னு 1977 எம்ஜிஆருடைய பீரியட்ல பேரு மாத்தினாங்க. அப்ப இது ஞாபகம் வச்சுக்கணும். இதான் இந்த 4 டேட்டா. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் நேஷனல் லெவல்ல எப்ப? 1952. தமிழ்நாட்டுல 56. ஓகே, குடும்ப நலத்திட்டம் 77. 77. குடும்ப கட்டுப்பாடு துறை 66. 66. ஓகே, அடுத்து நமக்கு ஃபர்ஸ்ட் இப்ப இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கருவுறுதல் விகிதம் நம்ம டிஎஃப்ஆரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா நோக்கம். இப்போ டிஎஃப்ஆரை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமா இருந்திருக்கு. அது போக குடும்ப கட்டுப்பாட்டு சாதனங்கள்லாம் வந்து ப்ரொவைட் பண்றது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். 100% சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம் தான் இது. ஓகே, ரெண்டாவது நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்திருப்பாங்க. உள்ள என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறதும் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டு வச்சிருந்திருப்பாங்க. அப்ப 2 நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி ரிலீஸ் ஆயிருக்கு. 1976 ஒன்று, 2000 ஒன்று வந்திருக்கு.
எதை வச்சு சொல்றாங்க? மக்கள் பிறப்பு, இறப்பு, நிகர வளர்ச்சி விகிதம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சொல்றாங்க. 1976 2 டைம் நமக்கு பாப்புலேஷன் பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1976 ஏப்ரல் மாசம் நம்ம மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தான் வந்து இந்த பாலிசியை ரிலீஸ் பண்றாங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த சிறப்பு என்னென்ன, அந்த சட்டத்துக்கு என்னென்ன பாலிசிக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டினா கேட்டு இருந்திருப்பாங்க. அப்ப திருமண வயது அதிகரிக்கணும் அப்படிங்கிறத, கல்வி, பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், குடும்ப கட்டுப்பாட்டு முறையை வந்து செயல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு ஊக்கமளிக்கணும், அதுக்கப்புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், கருத்தடை முறைகளை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும், என்ஜிஓஸ் மூலியமா செயல்படுத்துறது. இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறது நமக்கு பள்ளி கல்வியிலேயே மக்கள் தொகை கல்வி வந்து என்னங்கிறது சொல்லித்தரணும். அப்ப ஸ்கூல் எஜுகேஷன்லயே மக்கள் தொகைனா என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தணும். அதுதான் குடும்ப கட்டுப்பாட்டுக்கான சிறப்பு அம்சங்கள். இந்த கொள்கைக்குள்ள இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது செயல்படுத்தினாங்களா அப்படின்னா முழுசா செயல்படுத்தல. காரணம் வந்து நமக்கு எமர்ஜென்சி போடுறாங்க. எப்ப எமர்ஜென்சி போட்டாங்க? டே 21 25 ஜூன் 25 தான் நமக்கு என்ன தினம்? இதுதான் ஹத்யா திவஸ். ஒருத்தர் சொன்னா அதை பார்த்து அப்படியே வந்து சம்விதான் ஹத்யா திவாஸ் ஜூன் 25 அரசியலமைப்பு படுகொலை தினம். அந்த அன்னைக்கு தான் நமக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தி இருந்திருப்பாங்க. அப்ப அவசர நிலை வந்து கொண்டு வந்ததுனால இந்த மக்கள் தொகை கொள்கை வந்து முழுசா செயல்படல. அது போக மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. 1970s வந்து இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஏன் வந்து நமக்கு சென்சஸ் வந்து 1971 சூஸ் பண்ணாங்க? ஏன் 1971 சென்சஸ் யூஸ் பண்ணாங்க? என்ன ரீசன்? டெலிமிட்டேஷனுக்காக. தெரியல. சார் கொஸ்டின் அகைன் கேளுங்க சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது. 1971 பாப்புலேஷனை டீலிமிட்டேஷனுக்காக ஏன் சூஸ் பண்ணாங்க? 1921 பாப்புலேஷன் தெரியல. ஓகே, ரீசன் அப்படின்னா இந்த பாலிசி தான் காரணம். நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் வந்து நிறைய கொண்டு வந்திருப்பாங்க 1970s. இந்திரா காந்தி பீரியட்ல சஞ்சய் காந்தி அவங்க எல்லாருமே நிறைய ஃபேமிலி பிளானிங் ஸ்கீம்ஸ் உருவாக்குனதுனால மக்கள் தொகை வந்து சடனா ரெடியூஸ் ஆகிருக்கும். அப்ப அதுக்கும் டீலிமிட்டேஷனுக்கு என்ன சொல்லணும்? அப்ப உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறைய, பாப்புலேஷன் குறைய குறைய ரெப்ரசன்டேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். எம்பிஎம்எல்ஏ உடைய சீட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால 1971 வரைக்கும் ஸ்டாண்டர்டான பாப்புலேஷன் இருந்திருக்கும். அதனால அதை தான் வந்து டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்புக்கு எடுத்திருந்திருப்பாங்க. ஓகே, அப்ப ரெண்டாவது பாலிசி என்ன பண்ணாங்க? நமக்கு அதுதான் எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்திருப்பான். உள்ள இருக்கிற பாப்போம் எது எது கேட்டிருந்திருப்போம். ரெண்டாவது பாலிசி 2000 கொண்டு வந்து February 15 இருக்கட்டும். உடனடி நோக்கம். அப்ப
இமீடியட்டா என்னென்ன நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கருத்தடை சாதனங்கள் கொடுக்கணும். சுகாதார கட்டமைப்பு வந்து இன்னும் மேம்படுத்தணும். சுகாதார பணியாளர்கள் நம்ம படிச்சிருந்திருப்போம். அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் எந்த வருவாங்க? ஆஷா ஆஷா எப்ப கொண்டு வந்தாங்க? அது 2005 2005. அப்ப இந்த பாலிசியில என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆஷா தொடங்கினதுக்கு அந்த ஆஷா என்ஆர்எச்எம் தொடங்கினதுக்கு அப்புறம் அவங்களையும் சேர்த்து இதோடைய மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பணிகள் இதுல இருக்கு. குழந்தைகளுடைய பராமரிப்பு, சுகாதார பணிகளுடைய பங்களிப்பும் இருக்கு. அப்ப இடைக்கால நோக்கம். அப்ப நமக்கு ஓரளவு 2010 என்ன பண்ணணும், 10 வருஷத்துக்குள்ள டிஎஃப்ஆர் என்ன பண்ணிடணும், 2.1 வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீண்ட கால நோக்கம் எப்படின்னா 2045 முக்கியம் 2045 மக்கள் தொகையை நிலையா மாற்றணும் அப்படிங்கறத இலக்கு. இது என்ன கொடுத்திருந்ததுன்னா, மேல வந்து சுகாதார கட்டமைப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சுகாதார கட்டமைப்பு பணியாளர்களை நியமிக்கிறதுங்கிறது கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன வச்சிருப்போம், 2010 2.1 பாருங்க 2010 வருது. அப்ப 00 எடுத்துட்டீங்கன்னா 2.1 தான் மீதி இருக்கு. அப்ப 2.1 ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன வச்சிருந்திருப்பான்னா 2045 பதிலா 2050 அப்படின்னு கொடுத்திருந்திருப்பான் 2024 நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம். அப்ப இதுல இருந்து எக்ஸாம் இந்த 45 தான் வந்து நமக்கு 2050 அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். நம்ம மேல 2010 பார்த்துட்டு தான் எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. இப்ப 2045 மாத்தணும் நீண்ட கால நோக்கம். இந்த 2.1 மறுபடியும் நம்ம எங்க சொல்லியிருக்கோம், நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 சொல்லியிருந்திருக்கோம். 2017 நேஷனல் ஹெல்த் பாலிசில அதே 2.1 வந்து சொல்லியிருந்திருக்கோம். ஓகே, அப்ப இதுல நமக்கு 2000 கொண்டு வந்த பாப்புலேஷன் பாலிசியில என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2010 ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதே 2010 ஐஎம்ஆர் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டை வந்து குழந்தை இறப்பு விகிதத்தை 30 ரெடியூஸ் பண்ணும் 1000க்கு. எம்எம்ஆர் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அதை வந்து 100 ரெடியூஸ் பண்ணும். எத்தனை? 1,00,000க்கு. 100% பிரசவங்கள் பணியாளர்களுடைய மேற்பார்வையிலையும் 80% வந்து மருத்துவமனைகள்லயும் நடக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நோய்களை தடுக்கணும். அது போக இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம மக்கள் தொகைக்கு. இதுக்கும் நம்ம கொடுத்தாங்கன்னா ஸ்டேட்மெண்டா கொடுத்தாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இரு குழந்தைகள் சிறு கொள்கையை ஃபாலோ பண்றது இது நமக்கு தெரியும். பெண்களுடைய திருமண வயதை அதிகரிக்கிறது, அதாவது 20 அல்லது அதுக்கு மேல உயர்த்தணும்னு சொன்னாங்க. ஓகே, இதெல்லாம் ஜெனரலான பாயிண்ட். நம்ம இதெல்லாம் விட்டு வந்துடும். தடுப்பூசி நோய்களுக்கு குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துறது, வேக்சினேஷன்லாம் நம்ம விட்டுருவோம். இன்னொன்று, பிறப்பு இறப்பு திருமணத்தை 100% பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பு இறப்பு திருமணத்தை 100% பதிவு செய்யணும். இதுதான் மக்கள் தொகை கொள்கையோட 2000 கொண்டு வந்த கொள்கையோட அம்சங்கள். அப்ப என்னென்ன ஐஎம்ஆர் இலக்குகள் என்னென்ன வச்சிருக்காங்கன்னா, ஐஎம்ஆர் 30, எம்எம்ஆர் வந்து 100, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும், 2 சைல்டு பாலிசியை ஃபாலோ பண்ணணும், திருமண வயதை 20 மாற்றணும், பெண்களுக்கு 20 அல்லது அதுக்கு மேல உயர்த்தலாம், தடுப்பூசி போடுறது, பிறப்பு இறப்பு திருமணத்தை 100% பதிவு செய்யறது. இப்ப எவ்வளவு உள்ள இருக்கு எல்லாம் தான் எக்ஸாம்ல கேட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து சுவாமிநாதன் கமிட்டி எந்த வருஷம்? 1993 கொண்டு வந்திருப்பாங்க சுவாமிநாதன் கமிட்டி. நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருக்கோம். சாமி கிட்ட வேண்டிக்கலாம். என்னது? வாய்ஸ் பிரேக் ஆகுது. நான் எதுவுமே பேசலைங்க. சாமி கிட்ட வேண்டிக்கலாம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் அதுல சேர்த்து விடுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து வேலை கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ். அப்ப இது மூணுமே 1993 ஐஏஇ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் இஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சுவாமிநாதன் கமிட்டி. இது மூணுமே 1993. ஓகே, இவர் என்ன சொல்லியிருக்காரு? எம்.எஸ். சுவாமிநாதன் அதே தான் அங்க சொன்னதே தான்
ஒன்றும் இல்லை, சுவாமிநாதனுடைய கமிட்டி ரெக்கமெண்டேஷனோட ரிப்போர்ட் அப்படியே 2000 கொள்கையா மாறி இருந்திருக்கும். புதுசாலாம் எதுவும் பண்ணல. 2010 என்ன பண்ண போறாங்க, 2.1 ரெடியூஸ் பண்ண போறாங்க, குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க, ஊக்கத்தொகையை கொடுக்க போறாங்க. இன்னொன்னு புதுசா இருக்கிற ஒரு பாயிண்ட், பாப்புலேஷன் சோசியல் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று உருவாக்க போறாங்க. நிதி, மக்கள் தொகை மற்றும் சமூக முன்னேற்றத்துக்கான நிதி அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதை அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ண போறாங்க. இதுதான் ஒண்ணு முக்கியமான பாயிண்ட். ஃபண்ட் ஒன்று உருவாக்கிட்டாங்க. இன்னொன்னு பாப்புலேஷன் சோசியல் டெவலப்மெண்ட் கமிஷன் உருவாக்க போறாங்க, ஆணையம். மக்கள் தொகை மற்றும் சமூக முன்னேற்றத்துக்கான நிதியும் ஆணையம் ரெண்டையுமே உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவருடைய ரெக்கமெண்டேஷன் படி கொள்கை ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு ஆணையம் ஒன்று உருவாக்குறாங்க 2000. இதனுடைய தலைவராக யார்? பிரைம் மினிஸ்டர் தான் வந்து அதனுடைய தலைவராக இருப்பார். துணைத் தலைவர் வந்து நம்ம பிளானிங் கமிஷனுடைய தலைவர். இப்போ வந்து நிதி ஆயோக்குடைய தலைவர், துணைத் தலைவர். ஓகே, யார் யாரெல்லாம் மெம்பர்? எல்லாருமே மெம்பராக இருப்பாங்க. எல்லா ஸ்டேட்டோடைய சிஎம்மும் இருப்பாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர், மனிதவள மேம்பாட்டு அமைச்சர், என்ஜிஓஸ்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த 2000 கொண்டு வந்த மக்கள் தொகை கொள்கையை கவனிக்கிறது, அதனுடைய செயல்பாடு திட்டம், இதை பத்தின ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல பெருசா அவங்களுக்கு கண்டென்ட். சுவாமிநாதன் குழுவோடைய ரெக்கமெண்டேஷன் படி 2000 நேஷனல் பாப்புலேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. மட்டும் தெரிஞ்சது. NRHM 2005 ஏப்ரல் 12. ஆமா சார். 2005 ஏப்ரல் 12. அதே மாதிரி JSK அப்படின்னு ஒரு திட்டம், ஜான் சாங்கியா ஷதா கோஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஜான் சாங்கியான்னு மீனிங்? ஜான் சாங்கியா பாப்புலேஷன், ஸ்டதா அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, நிலையா இருக்கிறது. இப்போ ஜான் சாங்கியா ஷதா கோஷ் அப்படின்னு ஸ்டெபிலிட்டி 2005 கொண்டு வந்தாங்க. இதுக்கு கீழே நேஷனல் பாப்புலேஷன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 100 கோடி ஒதுக்கி இருக்காங்க இந்த திட்டத்துக்கு. இது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துக்கு கீழே 1908, அதாவது 1860 அந்த சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது கீழே 3 திட்டங்கள் இருக்கு. ஜான் சாங்கியா கீழே பிரேர்னா, அதுக்கப்புறம் சந்தோஸ்தி, நேஷனல் ஹெல்ப் லைன். பிரேர்னா அப்படின்னு சொல்றாங்க. பிரேர்னா இன்ஸ்பிரேஷன் இருக்கிறது. அப்ப எதுக்கு இன்ஸ்பிரேஷன்? காலதாமதமான திருமணத்தை வந்து ஊக்குவிக்கிறது. அப்ப லேட் மேரேஜ வந்து ஊக்குவிக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு இடையில இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சந்துஷ்டி அப்படின்னு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து வாசக்டமி அறுவை சிகிச்சை மூலமா கருத்தடை அறுவை சிகிச்சை. நம்ம வாசக்டமி மேலுக்கா ஃபீமேலா? மேலுக்கு தான் வந்து வாசக்டமி. அப்ப அந்த அறுவை சிகிச்சை மூலியமா கருத்தடை வந்து பண்றது அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேசிய உதவி என்ன இருக்கு. இந்த 3 திட்டங்களும் ஜனசங்கியா ஸ்ரத்தா கோஷ், மக்கள் தொகையை நிலையா வச்சுக்கிறதுக்கான திட்டங்கள். பிரேர்னா, சந்துஷ்டி, அதுக்கப்புறம் நேஷனல் ஹெல்ப் லைன். பிரேர்னான்னு இன்ஸ்பிரேஷன், காலதாமதமான திருமணத்தை ஊக்குவிக்கிறது, குழந்தைகளுக்கு இடையில கேப். சந்துஷ்டி அப்படிங்கிறது கருத்தடை அறுவை சிகிச்சை. ஓகே, இப்ப அந்த கருத்தடை அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்க. அது மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான ஒரு திட்டமும் இருக்கு. நேஷனல் ஃபேமிலி பிளானிங் இண்டெம்னிட்டின்னு சொல்றாங்க. 2005 டெம்ப்ளன்ட்ரி அண்ட் இண்டெம்னிட்டி ஆக்ட் யாரு? டெம்ப்ளன்ட்ரி அண்ட் இண்டெம்னிட்டி ராஜாஜி 1939. அதே டெம்ப்ளன்ட்ரி ஆக்ட்னா
ஓமந்தூரார் அவர் தானே? டெம்பிள் என்ட்ரி அண்ட் இண்டம்னிட்டி ஆக்ட், ஆலை நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம்னா ராஜாஜி, ஆலை நுழைவுனா ஓமந்தூரார். ஓகே, இங்க வந்து என்ன இண்டம்னிட்டி அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி பிளானிங் இண்டம்னிட்டி ஸ்கீம், தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு இழப்பீடு திட்டம். இது என்னன்னா கருத்தடை வாசக்டமி பண்றாங்க, அப்ப உயிரிழப்புகள் நடக்கும், வேற ஏதாவது ப்ராப்ளம் அது மூலியமா உருவாக்கலாம். அடுத்து அந்த வாசக்டமி அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு காப்பீடு இன்சூரன்ஸ் மூலியமா இழப்பீடு தருவாங்க. அதுதான் நேஷனல் ஃபேமிலி பிளானிங் இண்டம்னிட்டி ஸ்கீம் 2005 ஜனசங்கியா ஸ்டதா கோர்ஸ் கீழே தான் அந்த ஆப்ரேஷன் பண்றாங்கன்னு பார்த்தோம். அப்ப அதோடைய சேர்த்து இந்த ஸ்கீம் உருவாக்கி அப்ப அடுத்த வருஷமே நம்ம குழந்தை திருமணத்துக்கான வயது நிர்ணயம் பண்றாங்க. அதாவது குழந்தை திருமணங்களை தடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மறுவாழ்வு தண்டனைகள்லாம் கொடுக்கணும். இப்போ ஆண்களுக்கு 21 வயசு, பெண்களுக்கு 18 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதாவது எப்படி பிடி இன்றி செய்வதற்கான உரிமை நான் பெயிலபிள் குற்றம்னு சொல்றாங்க. பிடியானை இன்றி கைது செய்வதற்கும் அதுக்கப்புறம் பிணையில பெயில் எல்லாம் கொடுக்க முடியாது, அதுதான் நான் பெயிலபிள் குற்றம்னு சொல்றாங்க. நான் பெயிலபிள் குழந்தை திருமணங்கிறது பிணையில் விடுவிக்க இயலாத ஒரு குற்றம். இப்போ இதுக்கு கீழே தான் நமக்கு வயசு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த குழந்தை திருமணம்ங்கிறத என்ன பண்ணுவாங்க, 2 வருஷத்துக்குள்ள செல்லாது அப்படிங்கிற அறிவிக்கிற அதிகாரம் இருக்கு சட்டத்துக்கு. இப்ப இந்த சட்டம்ல குழந்தை திருமணத்தை 2 வருஷத்துக்குள்ள, குழந்தை திருமணம் முடிஞ்சு 2 வருஷத்துக்குள்ள செல்லாது அப்படிங்கிறத அறிவிக்கலாம். அப்ப அந்த குழந்தைக்கு மீட்டெடுத்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, சட்ட உதவி, ஆலோசனையிலிருந்து எல்லாமே மறுவாழ்வுக்கு எல்லாமே இந்த சட்டம் உதவி பண்ணும். அதுக்குன்னு நீதிமன்றங்கள்லாம் தனியா இருக்கு நம்ம பார்த்தோம். இதுல தண்டனைகள் 18 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் வந்து குழந்தை திருமணத்துல ஈடுபட்டாங்க 2 வருஷம் சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் ஃபைன், இல்லை 2மே சேர்த்து. இதெல்லாம் பெருசா ஒன்றும் தேவையில்லை. இது திருமண தடுப்பு அலுவலர் யாரு? வழக்கம் போல பெண்களுக்கு எந்த, அதாவது பெண்கள் ரிலேட்டடா, சோசியல் வெல்ஃபேர் ரிலேட்டடா வர்றது எல்லா ஸ்கீம்ஸும் மாவட்ட சமூக நல அலுவலர் தான் இருப்பாங்க. இங்கேயும் மாவட்ட சமூக நல அலுவலர் தான். அதே இது வந்து டவுன் ஏரியாஸ்ல சொல்லியாச்சு. அப்ப ரூரல் ஏரியாவா இருந்தா அங்க குழந்தை திருமணத்தை எப்படி தடுக்கலாம்? ஊராட்சி தலைவர் தலைமையில ஒரு குழு செயல்படும் குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கு. அதனுடைய அவங்களுடைய தலைமையில இவங்கெல்லாம் தான் தடுப்பு அலுவலர். சரி, குழந்தை திருமணத்தை தடைய மறுபடியும் அமெண்ட்மெண்ட் பண்ணி 2021 மாத்தலாம் அப்படின்னு மசோதா தாக்கல் செய்யலாம். யாரு? நம்ம 2021 ஜெயா ஜேட்லி வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதுல மக்களவை கலைஞரால இந்த மசோதா காலி ஆயிடுச்சு. இப்போ பெண்களுடைய திருமண வயது இதுல என்ன பண்ணிடுவாங்க, 21 சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுவே குழந்தை திருமணம் பண்ணிருக்காங்கன்னா எத்தனை வருஷத்துக்குள்ள எல்லாரும் அறிவிக்கலாம்னு சொன்னாங்க? 2. ஓகே, இதுல ஜெயா ஜேட்லியோட ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணாங்கன்னா 5 இயர்ஸுக்குள்ள நம்ம அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா 5 இயர்ஸுக்குள்ள செல்லாதுன்னு அறிவிக்கிற அதிகாரம் மாத்திக்கலாம், சட்ட திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு வரல, இன்னும் பழைய மாதிரி தான் இருக்கு. அடுத்து ஆஷா, அக்ரெடிட்டட் சோசியல் சயின்டிஸ்ட், NRHMக்கு கீழே இருப்பாங்க. ஆஷா பணியாளர்கள் வீடுகளுக்கே போய் கருத்தை சாதங்கள் இதெல்லாமே தருவாங்க. அடுத்து ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் ஆப் வந்து மினிமம் வந்து 3 வருஷம் இருக்கணும் அப்படின்னு ஆஷா பணியாளருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அடுத்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக கடைசியா கவர்மெண்ட் அந்த ஸ்கீம் தான் மிஷன் பரிவார் விகாஸ். மிஷன் பரிவார், அந்த பரிவார் தான் 16 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2016. டிஎஃப்ஆர் வந்து 3 பிளஸ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இதை செயல்படுத்துவாங்க. 2025 2.1 வந்து ரெடியூஸ் பண்ணணும். இதுல நம்ம டிஎஃப்ஆர் அதிகமா இருக்கிற எத்தனை பகுதிகள், 146 பகுதிகளை செலக்ட் பண்ணிருக்காங்க. டிஎஃப்ஆர் வந்து 3க்கு மேல இருக்கிற பகுதிகள் 146 பகுதிகள் இருக்கு. இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டுருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான்,
சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அசாம் நார்த் சைடில் இருக்கு. இந்த 7 ஸ்டேட்லையுமே எவ்வளோ பாப்புலேஷன்? 44% மேல மக்கள் தொகை விகிதம் இருக்கு. அப்ப டிஎஃப்ஆர் மிஷன் பரிவார் விகாஸ்னா 2016 கொண்டு வந்தது. எத்தனை மாவட்டங்கள்ல? 146 மாவட்டங்கள் 2.1 வந்து டிஎஃப்ஆர் குறைக்கிறது. ஓகே, 2021 இன்னும் 7 மாநிலங்கள் வந்து ஆட் பண்றாங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் இதை விரிவுபடுத்துறாங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்துறாங்க. ஏது? அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, மிசோரம். வேற என்ன மிஸ் ஆகுது? அஸ்ஸாம் வந்து ஆல்ரெடி இருக்கு. புரியுதா என்னன்னு? ஆல்ரெடி அஸ்ஸாம் உள்ள இருக்கு. அதனால மீதி இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே மிஷன் பரிவார் விகாஸுக்கு கீழே இருக்கு. ஓகே, இப்ப 13 மாநிலங்கள்ல செயல்படுறாங்களாம். அப்போ ஒரு 7 பார்த்தோம், இப்போ ஒரு 6. ஓகே, இதுக்கு கீழே தான் சாயா அப்படிங்கிற திட்டம். சாயான்னு என்னது? நவீன கருத்தடை மாத்திரை. அந்தாரான ஊசி மூலியமா வழங்கும் கருத்தடை மருந்து. மொத்தம் 146 மாவட்டங்கள் பார்த்தோம் 7 மாநிலங்கள்ல. இப்ப 6 மாநிலங்கள் திரும்ப 2021 வந்து சேருது. அதாவது இந்த திட்டத்துக்கு கீழே அசாம் ஆல்ரெடி பார்த்ததுனால அசாம் விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, மிசோரம் இவங்க எல்லாமே. இப்ப பார்க்கும்போது 113 மாவட்டங்கள்ல இந்த மிஷன் பரிவார் விகாஸ் அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்துறாங்க. எப்ப 2017 அறிமுகமாகலாம் கருத்தடை சாதனங்கள் இது எல்லாமே. அதுக்கு பேர் என்னன்னு சொன்னாங்க? சாயா. சாயானா நவீன கருத்தடை மாத்திரை. அந்தாரா அப்படின்னா ஊசி மூலம் வழங்கக்கூடிய கருத்தடை மாத்திரை. ஓகே, அடுத்து வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ஜூலை 11 அப்பதான் நமக்கு உலக மக்கள் தொகை தினமா நம்ம சொல்றோம். ஏன்? ஜூலை 11 5 மில்லியன் மக்கள் தொகை ஆயிருந்த 1987 1987 5 பில்லியன் மக்கள் தொகை தாண்டி இருக்கும் சார். ஓகே, 5 பில்லியன் மக்கள் தொகையை தாண்டிச்சு. அதனால நமக்கு ஜூலை 11 தான் மக்கள் தொகை நம்ம சொல்றோம். இடையில ஒரு மசோதா தனிநபர் பிரைவேட் பில் ஒன்று பாஸ் பண்ணாங்க, மக்கள் தொகை கட்டுப்பாட்டு மசோதா 2019. யாரு? ராகேஷ் சின்ஹா அப்படிங்கிற ஒரு பிரைவேட் பில்லு தான் வந்து பாஸ் பண்றாங்க. இதுல என்னது? இரு குழந்தைகள் கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. அதாவது இரு குழந்தை கொள்கையை தான் ஃபாலோ பண்ணணும். அவங்க அதுக்கு மேலதான் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தடை விதிக்கணும். அரசு வேலைக்கு தகுதியின்மை அப்படிங்கிறத இந்த மசோதால சொல்லியிருக்காங்க எல்லாமே. அப்ப 2 குழந்தைங்களுக்கு மேல இருந்தா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தடை, அரசு வேலைக்கு தகுதி இல்லை. இது 2019 இந்த மசோதா தாக்கல் ஆயிடுச்சா? இல்லை. ஓகே, மேக்சிமம் பிரைவேட் பில்லெல்லாம் வந்து கொண்டு போக மாட்டாங்க. ஓகே, இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 1952 தான் திட்டத்தை உருவாக்குனாங்க. 1967 இந்திரா காந்தி பீரியட்ல நமக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் தொடங்கினாங்க. நம்ம எப்ப தொடங்கினோம் குடும்ப நலத்திட்டம்? 1977. தமிழ்நாட்டுல குடும்ப கட்டுப்பாடு 66. 56 கொண்டு வந்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு நோக்கங்கள் இது மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கணும், குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கணும், தாமதமான திருமணங்கள் ஊக்குவிக்கணும், பெண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கடினமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பெருசா ஒன்றும் கேள்விலாம் கிடையாது. இப்போ உலகத்திலேயே முதல் முறையா குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்த நாடு அப்படின்னா 1952 என்னது? இந்தியா. ஓகே, நமக்கு தான் அதுக்கான தேவை இருக்கு.
அடுத்து 1976 ஒரு கொள்கை, 2000 ஒரு கொள்கை. அது முக்கியமான திட்டம் மிஷன் பரிவார் விகாஸ் அப்படிங்கிறது. இப்போ இதுதான் ஃபேமிலி பிளானிங் இன் இந்தியா. ஓகே, அந்த கதையெல்லாம் எதுவுமே வேணும். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் இன் இந்தியா என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 1971 அப்புறம் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிச்சாலுமே வளர்ச்சி விகிதம் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல ஓகே, எக்ஸல் அவார்டு வாங்கியிருக்காங்க நம்ம. மிஷன் பரிவார் விகாஸ், ஆசா பணியாளர்கள், இவங்க எல்லாமே குடும்ப கட்டுப்பாட்டை செயல்படுத்தி அந்த திட்டம்லாம் 1952 கொண்டு வந்தாங்களா. அதை சிறப்பாக செயல்படுத்துறதுனால 2022 எக்ஸலன்ஸ் இன் லீடர்ஷிப் ஃபேமிலி பிளானிங் அவார்டு வந்து கொடுத்தாங்க. எக்ஸல் அவார்டு எங்க நடந்துச்சு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்? தாய்லாந்தோட பட்டாயா அப்படிங்கிற நகர்ல நடந்துச்சு 2022. அப்ப இந்த பிரிவுல விருது வாங்கியிருக்க ஒரே ஒரு நாடு இந்தியா. ஏன்னா நமக்கு தேவை இருக்கு, அதனால இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா 1950 கொண்டு வந்தாங்க. 77 எம்ஜிஆர் பீரியட்ல குடும்ப நலத்திட்டமா பெருமாறுச்சு. அப்ப நாட்டிலேயே ஒரு முன்னோடி மாநிலம் வந்து தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல குடும்ப நலத்திட்டத்துடைய தாக்கங்கள் நமக்கு எஸ்ஆர்எஸ் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க 2020. அதே என்எஃப்ஹெச்எஸ் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்ப 2020 2019. அப்ப இந்த ரெண்டு முக்கிய அறிக்கைப்படி குடும்ப நலத்திட்ட குறியீடுகள் வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக என்ஜிஓஸோட பங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துல மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல என்ஜிஓடைய பங்கு நமக்கு வேணும். சென்சஸ் உடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 1 to 1 crore. 1 to 1 crore. தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் 7 to 1. 7 to 1. யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் வந்து உலக மக்கள் தொகையை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம படிச்சிருக்கோம். இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் யூபி. யூபியும் இந்த ஸ்டேட்டும் சேர்ந்தா பிரேசிலை விட அதிகமா இருப்பாங்க. என்ன ஸ்டேட்? மகாராஷ்டிரா, யூபி. மகாராஷ்டிரா. யூபி மகாராஷ்டிராவை சேர்த்தா அமெரிக்காவோட அதிகமா இருப்பாங்க. யூபி எந்த நாட்டு மக்கள் தொகையை விட அதிகமா இருக்கு? பிரேசில். யூபி வந்து பிரேசிலை விட அதிகமா இருக்கு. மகாராஷ்டிரா கூட சேர்ந்துச்சுன்னா யுஎஸ்ஏவோட அதிகமா இருக்கும். குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11, 1987 ஜூலை 11. அப்பதான் உலக மக்கள் தொகை வந்து 5 பில்லியன் தாண்டி போயிருந்திருக்கும். அதனால 1989 இருந்து அனுசரிக்கிறோம். தேசிய மக்கள் தொகை ஆணையம் பிப்ரவரி. தேசிய மக்கள் தொகை தினம் பிப்ரவரி 9. அப்பதான் வந்து மக்கள் தொகை கணக்கு வச்சு தொடங்கியிருப்பாங்க. உலக மக்கள் தொகை ஆண்டு 1874. ஓகே, 2 சைல்ட் பாலிசி வந்து இந்தியா ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. நமக்கு சென்சஸ் ஆஃப் இந்தியா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு
1872 மேயோ பிரபு. ஓகே, மேயோ பிரபு 1872. 10 வருஷத்துக்கு எப்ப மாத்தினாங்க? 1881 ரிப்பன் 1881. யாரு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர்? லோடன் லோடன். ஓகே, இப்ப போன தடவை எடுத்தது 2011 எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு? 15வது. 15. அதனுடைய ஆணையர் சந்திரமௌலி. சந்திரமௌலி. ஓகே, இப்ப 16வது இதுக்கு ஆணையர் மிருதுஞ்சய் குமார். மிருதஞ்சய் குமார். ஓகே, இப்ப 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப தொடங்குனாங்க? 26 அக்டோபர். 26 அக்டோபர்ல எந்த பகுதிக்கு? ஜம்மு காஷ்மீர், ஜம்மு இமாச்சல், காஷ்மீர், லடாக், இமாச்சல், உத்தரகாண்ட். ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேஷ். 2007 எந்த பகுதிகளில் செயல்படுத்துறாங்க? ரெண்டாயிரத்தி மீதி என்னென்ன பகுதிகள் இருக்கோ அதெல்லாமே இது போக. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஃபேஸ் தான் நடந்துச்சு? 2 பேஸ். 2 ஃபேஸ். பதினஞ்சாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையெல்லாம் சொல்லியாச்சு. சந்திரமௌலி. நமக்கு மக்கள் தொகை 2011 மோட்டோ என்னது? நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம். பொது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம். அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 48 1948. ரெண்டா- 1948 அதோடைய திருத்தம் 1994. 1994. ஓகே, தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதி சென்னை. குறைவு பெரம்பலூர். பெரம்பலூர். நகர்ப்புற மக்கள் தொகை தமிழ்நாட்டுடைய பர்சன்டேஜ் 48. 0.5 இல்லையா? 4 தான். 40. நகர்ப்புற மக்கள் தொகை இந்தியா का सर இந்தியா 31.2. 31.2. ஓகே, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைவா இருக்கக்கூடிய மாவட்டம் இது தமிழ்நாட்டில்? நீல்கிரிஸ். இந்தியால நாகாலாந்து. மாவட்டம் காஞ்சிபுரம். மேகலயா. மேகாலயா. ஓகே, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டுல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 15.61. 15.61%. இந்தியால 17.5. தான் நமக்கு பாப்புலேஷன். அதே ரேஞ்சு தான் இருக்கும் பாப்புலேஷன். 17.5 இருக்கும். இங்க 64 அப்படின்னு இருக்கு. மக்கள் தொகை வளர்ச்சி இந்தியால தமிழ்நாட்டுல குறைவாகக்கூடிய மாவட்டம் நீலகிரி. சென்னை. எவ்வளோ? 555. ஓகே, இந்தியால 382. ஓகே, குறைவா இருக்கிறது அருணாச்சல். அதிகமா இருக்கிறது பீகார். இது தெரியும். அடுத்து பாலின விகிதம் குறைவா இருக்கக்கூடிய மாவட்டம் தமிழ்நாட்டுல? தர்மபுரி. நீல்கிரிஸ். ஈக்குவலா இருக்கிறது சிவகங்கை. சிவகங்கை. தமிழ்நாட்டுல எவ்வளோ?
nine 996. 511. என்னங்க இந்தியால 940. அதிகமா இருக்கிறது கேரளா. குறைவா இருக்கிறது ஹரியானா. ஓகே, ஹரியானா. குழந்தை பாலின விகிதம் வந்து குறைவா இருக்கக்கூடிய மாவட்டம் எது தமிழ்நாட்டுல? அரியலூர். இது நீலகிரி. இந்தியால அதிகமா இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ், குறைவா இருக்கிறது ஹரியானா. ஹரியானா. 918 சொல்லுவாங்க, இங்க 943 தமிழ்நாட்டுல. இறப்பு விகிதம் தமிழ்நாட்டுல எவ்வளவு? 80.33. 7.4. 7.4. அதே பிறப்பு விகிதம் 15.7. பாயிண்ட்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? 15.7, 7.4. இந்தியாவுடைய இறப்பு விகிதம் 7.11. சரி, இது தெரியாத மாதிரி சொல்லுவோம். என்ன விஷயம்? 7.11 பிறப்பு விகிதம் 21.8. கண்டுபிடிச்சுதான் இப்ப கேட்ட சொல்லிடுவோம். சொல்லுங்க. அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுல 70. 70. இந்தியால 63. இங்க பாயிண்ட் எல்லாம் விட்டுருவோம். நெக்ஸ்ட் அடுத்து இந்தியாவுடைய லிட்ரேசி ரேட் 74.04. 74.04. பெண்களுக்கு 65.5. 65.5. ஓகே, பேசாம விட்டுருவோம். அடுத்து தமிழ்நாடு 80.33. 80.2. 80.09. ஓகே, ஒரு சில இடத்துல 8.3 கொடுத்திருந்திருப்பாங்க. ரெண்டுமே எக்ஸாம்ல ரெண்டு டேட்டாவுமே தனித்தனியா கேட்டிருந்திருப்பாங்க. இந்தியால ஆண்கள் பெண்கள் லிட்ரேசி ரேட் வந்து எவ்வளவு கேப் இருக்கும்? 16.6. 16. 13.6. 13.6, அங்க 16.6. அடுத்து உல்லாஸ் திட்டம் எந்த வருஷத்தோட முடியுது? 27 27. எப்ப தொடங்கினாங்க? 22. 22. யாருடைய ரெக்கமெண்டேஷன்? கஸ்தூரி ரங்கனுக்கு. கஸ்தூரி ரங்கன். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் இன் ஃபாரின் ஃபார் ஆல் இன் ஸ்கீம் சொல்லுவாங்க. நவ் பாரத் சாக்ஷாத்தா காரியகிராம் அப்படின்னு எந்த ஸ்கீம் சொல்லுவாங்க? இப்பதான் கேள்விப்படுறா இருக்கா? நவ் பாரத் சாக்ஷாத்தா காரியகிராம் உல்லா ஸ்கீம் சொல்லுவாங்க. ஓகே, 2022 இருந்து 2024 வரைக்கும் உல்லாஸ் கீழே 100% லிட்ரேசி ரேட் வந்து அடைஞ்ச முதல் மாநிலம் மிசோரம். யாருமே மிஸ் ஆகல, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது கோவா, மூணாவது திரிபுரா. அப்ப 3, 3 வந்துருச்சு பாருங்க. கோவா, மிசோரம், கோவா, திரிபுரா. இதுதான் 100% ஃபுல் லிட்ரேசி ஸ்டேட். தமிழ்நாடு மக்கள் தொகை எத்தனாவது பிளேஸ்? 6th பிளேஸ். ஓகே, ஜாதி வாரி கணக்கெடுப்பு முதல் முறையா எடுத்தது 1813. 1881. 81. 31 கிட்டா? ஓகே, அடுத்து கடைசி ஜாதி வாரி கணக்கெடுப்பு 1931. 1931. எந்த ஸ்டேட் முதல் முறையா எடுத்தாங்க? பீகார். கர்நாடகா இல்லையா?
கர்நாடகா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, பீகார் தான் 2022 எடுத்து 23ல ரிலீஸ் பண்ணாங்க. growth rate எவ்வளோ இந்தியாவோட? இந்தியாவோட growth rate, பாப்புலேஷன் growth rate 17.64. 17.64. தமிழ்நாட்டோட 15.61. 15.61. ஓகே, அடுத்து நமக்கு 1928 கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருந்தாங்க. நான் பிராமணிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க? 44%. 44%. ரிமைனிங் 16% கொடுத்தாங்க. ஆஃப்டர் கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் பிசிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்க? சார் பிசி 25. 25%. எஸ்சிக்கு 16%. ஓகே, இதுல என்ன ஆகுது அப்படின்னா 1969 சட்டநாதன் ஆணையம் படி 1970 அறிக்கை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதுல அவங்களுடைய பர்சன்டேஜை 25ல இருந்து 31 இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. எஸ்சிக்கு 16ல இருந்து 18 இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். இப்போ 25 இருந்து 31, 16ல இருந்து 18. அடுத்து 1979 எம்ஜிஆர் பீரியட்ல பிசியோட ரிசர்வேஷன் எவ்வளவு அதிகமா இருந்திருக்கும்? 50% ஆயிருக்கும். 50% மாறி இருந்திருக்கும். எஸ்சிக்கு 18% மாறி இருந்திருக்கும். அது 89 கருணாநிதி பீரியட்ல பிசியை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. பிசி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி, அதாவது பேக்வர்டு காஸ்ட் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பிசி எம்பிசி, பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20 அப்படின்னு பிரிச்சு இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 90ல எஸ்டிக்கு 1, எஸ்சிக்கு 18. எஸ்டிக்கு 1% வந்து தனியாவே கொண்டு இருப்பாங்க. எஸ்சி 18%, அப்புறம் ரெண்டும் சேர்த்து 19% இருக்கும். பிசிக்கு 50 மொத்தமா சேர்த்து பிசி எம்பிசி சேர்ந்து 50%. இப்போ மொத்தம் 69% ஆயிருந்திருக்கும். உடனடியா கேஸ் போடுவாங்க. என்ன கேஸ்? விஜயனா. 1994 நம்ம 76வது 9th ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்கோம். 9வது அட்டவணையில இடஒதுக்கீடு ஆட் பண்ணியிருந்திருப்போம். எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்ததா அறிவிச்சிருப்பாங்க? November 16, 1992. ஓகே, நவம்பர் 16, 1992. கேஸ் நடந்தது 90, அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணது 94. கேஸ் நடந்தது அந்த வழக்கு 1990 27% ஓபிசி போயிருப்பாங்க. 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து நமக்கு பாப்புலேஷன் growthல தேக்க நிலை காலம்னு சொல்லுவாங்க. நம்ம மக்கள் தொகை வளர்ச்சி எந்தெந்த காரணிகளால வகைப்படுத்துறாங்க, தீர்மானிக்கப்படுது? பிறப்பு வீதம், இறப்பு வீதம், இடப்பெயர்வு. ஓகே, பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்வு. தேக்க நிலை காலம் அப்படின்னு எந்த காலத்துல 1901 இருந்து 1921 வரைக்கும். ஓகே, 1901 இருந்து 1921 வரைக்கும் பிறப்பு விகிதமும் அதிகமா இருந்திருக்கும், இறப்பு விகிதமும் அதிகமா இருந்திருக்கும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இயர் கடைசி இயர் 1921. இது வந்து நெகட்டிவா ஆயிருந்திருக்கும். அதனால இதுக்கு பேர் டெமோகிராபிக் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பிளவு ஆண்டு. -0.3ல இருக்கும். முதல் முறை ஒரே ஒரு டைம் தான் ஹிஸ்டரியில, பாப்புலேஷன் ஹிஸ்டரியில நெகட்டிவ் போனது. -0.31 ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கும் 1921.
பிறப்பு விகிதமும் அதிகமா இருந்துச்சு, இறப்பு விகிதமும் அதிகமா இருந்துச்சு. ஸ்டடி growth ஆஃப் பாப்புலேஷன் சொல்றாங்க. அப்போ ஓரளவு நிலையான மக்கள் தொகை வளர்ச்சி, அதாவது பிறப்பு விகிதம் அதிகமாகுது, இறப்பு விகிதம் குறைஞ்சிட்டு வருது. இதுல மக்கள் தொகை நிலையா காணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இதுல 951 சொல்லியிருந்திருப்பாங்க. தொகை சிறு பிளவு ஸ்மால் ஆண்டு. சிறுபிறவு ஆண்டு. இந்த பீரியட் ஆஃப் ரேபிட் growth ஆஃப் பாப்புலேஷன் 1951 இருந்து 1981. இறப்பு விகிதம் குறைஞ்சது, பிறப்பு விகிதம் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். பிறப்பு விகிதம் அதிகமானனால பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கும், மக்கள் தொகை நடந்திருக்கும் 1961. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆச்சு? அதிகமான வளர்ச்சியிலிருந்து வளர்ச்சி குன்று வந்து தென்பட ஆரம்பித்த காலம் 1981 இருந்து 2011. நகர்ப்புற மக்கள் தொகை வந்து கிராமப்புற மக்கள் தொகையோட அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் தொகை வளர்ச்சி ஆனா குறைஞ்சிருச்சு. மக்கள் தொகை குறையல, ஆனா வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு. அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சி கொண்ட மாநிலம் இது மேகாலயா. மேகாலயா. யூனியன் டெரிட்டரி தாத்ரா தாத்ரா நகர் ஹவேலி. ஓகே. குறைவான மக்கள் தொகை கொண்ட வளர்ச்சி கொண்ட யூனியன் டெரிட்டரி லட்சத்தீவு. ஓகே. மாநிலம் நாகாலாந்து. நாகாலாந்து. மாவட்டம் நீலகிரி. குறைவா அதிகமா? நீலகிரி. குறைவு நீலகிரி. காஞ்சிபுரம். 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 பாப்புலேஷன் டென்சிட்டி நமக்கு ஃபார்முலா படிச்சிருந்திருப்போம். கீழே நிலப்பரப்பு, நிலத்துக்கு மேல மக்கள் தொகை இருப்பாங்க. அப்ப மொத்த மக்கள் தொகை மேல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு வாழ்றாங்க அப்படிங்கறதுதான் கணக்கு. இதுல இந்தியாவுக்கு 382, தமிழ்நாட்டுக்கு 5 படிச்சிருந்திருப்போம். அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார், 1102 இருக்கும். அதே குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல் பிரதேஷ், 17 தான் இருக்கும். யூனியன் டெரிட்டரியில் பார்த்தோம்னா டெல்லி 11,000 இருக்கும். அதே யூனியன் டெரிட்டரியில குறைவானது அந்தமான் நிக்கோபர் இருக்கும். மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா நம்ம மக்கள் தொகை அடர்த்தி தமிழ்நாடு ஏதாவது ரேங்க்ல இருக்கும், 12th ரேங்க்ல இருக்கும். சென்னை தான் அதிகமான அடர்த்தி கொண்ட மாவட்டம், 26 கிட்ட இருக்காங்க. குறைவானது அப்படின்னா நீலகிரி 280 கிட்ட இருக்கு. அடுத்து செக் ரேஷியோ, பாலின விகிதம். அதுல அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாநிலம் கேரளாவா இருக்கும். குறைவானது ஹரியானான்னு படிச்சிருக்கும். யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி. குறைவா இருக்கிறது டாமன் டையூ. பாலின விகிதத்துல இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கும்? இந்திய அளவில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸா? செகண்ட். செகண்ட் பிளேஸ். ஸ்டேட்ல பார்க்கும்போது செகண்ட், யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து நம்ம தேர்ட் பிளேஸ்ல வரோம்னு சொன்னாங்க. அதிகமான பாலின விகிதம் கொண்ட பெண்கள் அதிகமா இருக்கிறது நீலகிரி, குறைவா இருக்கிறது தர்மபுரி. அதே சைல்டு செக்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது 2011 918 இருந்துச்சு. இந்தியாவோடது தமிழ்நாட்டோட 943. அதிகமான குழந்தைகள் இருக்கக்கூடிய மாநிலமா அருணாச்சல் பிரதேஷ் 972 கிட்ட இருக்காங்க. குறைவான குழந்தை பாலின விகிதம் ஹரியானா. அதே யூனியன் டெரிட்டரியில பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபர். குறைவுன்னா சண்டிகர். தமிழ்நாட்டுல மாவட்டம்னா நீலகிரி, அரியலூர். பெண்கள் கருவுறுதல் விகிதம் 15 இருந்து 49 வயசுல வருவாங்க. இதுல நம்ம டிஎஃப்ஆர் பார்க்கும்போது என்எஃப்ஹெச்எஸ் சர்வே 2019 இருந்து 21 அதோடைய ரேட் வந்து 2 குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 2.1 இருக்கணும், ஆனா 2 குறைஞ்சிருச்சு. அதிகமா இருக்கிறது பீகார், குறைவா இருக்கிறது பஞ்சாப். மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை இறப்பு விகிதம் ஐஎம்ஆர், இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட். அதை மட்டும் இது என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மக்கள் தொகை ஈவுத்தொகைன்னு மக்கள் தொகை ஈவுத்தொகை டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்
உழைக்கும் வயதினர் வந்து அதிகமா இருந்தாங்க, 15ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அதிகமா இருந்தாங்க அப்படின்னா அதுதான் மக்கள் தொகை ஈவுத்தொகை. அப்ப அவங்க உழைக்கிற மக்கள் அதிகமா இருந்தா எண்ணிக்கை ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் growth வந்து அதிகமா இருக்கும். அப்ப இதுதான் மக்கள் தொகை ஈவுத்தொகை. டெமோகிராபிக் டிரான்சிஷன், பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்வு, இதை வச்சுதான் மக்கள் தொகையை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இல்ல பாப்புலேஷன் பிரமிட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பாப்புலேஷன் பிரமிட்ல எதை மட்டுமே பேஸ் பண்ணி அந்த வரைபடம் இருக்கும், பிக்சர்? ஏஜும் செக்ஸும், வயதும் பாலினம், இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். லெஃப்ட் சைடு எப்பவுமே ஆண்களுக்கு, ரைட் சைடுக்கு பெண்களுக்கு இருக்கும். இப்போ இதுல நமக்கு அதையும் கிளாசிஃபை பண்றாங்க. விரிவான பாலின வயது பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான, அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமா இருந்தாங்கன்னா விரிவான பாலின வயது பிரமிடு, அதே குறைவா இருந்தாங்கன்னா கட்டுப்பாடானது, சமமான அப்படின்னா ஈக்குவலா இருக்காது. இதை வச்சு என்னென்ன பண்ணலாம்? ஆண் ரேஷியோ எவ்வளவு இருக்காங்க, உழைக்கும் வயதினர் ஒர்க்கிங் பீப்புள் எவ்வளவு இருக்காங்க, கவர்மெண்டோடைய பாலிசிஸ் ஆண்களுக்கு எவ்வளவு, பெண்களுக்கு என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வரலாம், அடுத்த உழைக்கும் வயதினருக்கு என்னென்ன கொண்டு வந்துடலாம், அதெல்லாம் வந்து ஓரளவு நம்ம கெஸ் பண்ண முடியும். பாப்புலேஷன் பிரமிட் இதுவும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பாப்புலேஷன் பிரமிட் ஸ்கூல் புக்லேயே இருக்கு. அடுத்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகையை வெடிப்புனா தெரியும். சடனா பாப்புலேஷன் growth ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்லுவாங்க. இதுல பிறப்பு விகிதம் அதிகமா இருக்கணும், இறப்பு விகிதம் கம்மியா இருக்கணும். எப்ப பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு? 51ல இருந்து 81 பீரியட்ல நடந்துச்சு. அதாவது எக்ஸாக்டான இயர் வந்து 1961ல நடந்திருக்கும். அதுக்கான காரணங்கள்லாம் நம்ம ஜென்ரலா தெரிஞ்ச காரணங்கள் தான், அதனால அது வேணாம். தியரிஸ் ஆஃப் பாப்புலேஷன், மால்தஸ் கோட்பாடு, மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்துல போயிருந்திருக்கும், உணவு உற்பத்தி வந்து கூட்டல் விகிதத்துல போயிருந்திருக்கும். எந்த வருஷம் அதை வெளியிட்டாங்க? 1798. 1798ல ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே. ரெண்டாவது ஆப்டிமம் தியரி, உத்தம அளவு கோட்பாடு, இதை ரிலீஸ் பண்ண யாரு? Edwin Kennan. எட்வின் கேனன். இந்த வருஷம் 1924. 1924. ஓகே. என்ன சொன்னாங்க? எதை ரெண்டையும் கம்பேர் பண்ணாங்க? தலா மக்கள் வருமானத்தில் தொகை, மக்கள் தொகை ஏற்படுற சேஞ்சஸ். ஓகே. மக்கள் தொகையும் தலா வருமானத்தையும் கம்பேர் பண்ணாங்க. டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரினா பர்த் அண்ட் ரேட், டெத் ரேட், அதை வச்சு சொல்றேன். ஓகே. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, இதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. இதை சொன்னது தாம்சன். 1929. ஓகே, வாரன் தாம்சன் 1929ல சொல்லியிருந்திருப்பாங்க. உயர்ந்த பிறப்பு விகிதம், உயர்ந்த இறப்பு விகிதம் முன்னேற்றம் அடைந்த நாடுகள்ல தானே இருக்கும். ரெண்டுமே இதுல பின்தங்கிய நாடு சார். பின்தங்கிய நாடுகள் மக்கள் தொகை அங்க வந்து வாழ்க்கை தரமும் கம்மியா தான் இருக்கும். அதே உயர்ந்த பிறப்பு, பர்த் ரேட் அதிகமா இருக்குது, டெத் ரேட் குறைஞ்சிருக்குன்னா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள். ரெண்டுமே ரெடியூஸ் ஆயிருக்குன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ், யூஎஸ்ஏ மாதிரி. ரெண்டுமே அதிகமா இருந்தா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மாதிரி. ஒன்னு அதிகமா இருந்து பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்தா நம்ம இந்தியா மாதிரி. ரெண்டுமே வச்சிருந்தோம். நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 1956. குடும்ப கட்டுப்பாட்டு துறை இந்தியால எப்ப உருவாக்குனாங்க? 1966. தமிழ்நாட்டுல குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 56. குடும்ப நலத்திட்டம்னு எப்ப பேர் மாற்றம் பண்ணாங்க? 1977. ஓகே, 1977. இந்தியால குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 52. உலகத்திலே முதல் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தொடங்கிய முதல் நாடு இந்தியா. இந்தியா. அவார்டு வாங்கினது தமிழ்நாடு. தமிழ்நாடு. எக்ஸல் award. எக்ஸல் அவார்டு இந்தியா தான் வாங்கினாங்க. இங்க நடந்துச்சு தாய்லாந்து. தாய்லாந்துல பட்டாயா எக்ஸல் அவார்டு. ரெண்டு மக்கள் தொகை இந்த வருஷம் 76, 2000. 1976, 2000.
கருத்தடை முறைகளை பின்பற்றவங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கிறது எந்த பாலிசியில வரும்? 76. மக்களுடைய நோய் அது மேல இந்த பாலிசி பெண்களுடைய இது 20+ வந்து உயர்ந்த 2006 உன்னுடைய மேரேஜ் 20 அல்லது அதுக்கு மேல உயருது 1926 2000 பிறப்பு இறப்பு 100% பதிவு செய்யறது பாலிசி. ஓகே, டூ சைல்டு பாலிசி வந்து 2000 MMR 100 ரெடியூஸ் பண்றது இந்த பாலிசி 2000. IR 30 ரெடியூஸ் பண்றதும் 2000 தான். இடைக்கால 2000 இடைக்கால நோக்கம் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2.1. ஓகே, TF 2.1 கிடைக்கணும் எந்த வருஷத்துக்கு? 2010 ஓகே, சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது உடனடி நோக்கமா நீண்ட கால நோக்கம்? உடனடி நோக்கம். ஓகே, 2030 நிலையான மக்கள் தொகை அடையும் அப்படிங்கிறது கரெக்டா? 45. 45. 2.1 அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டாவும் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். இங்கு நேஷனல் ஹெல்த் பாலிசி நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 2.1 தான் TFR இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெளிவந்த நேஷனல் ஹெல்த் பாலிசி எந்த வருஷம்? 2002. அதுக்கு முன்னாடி 1983. ஓகே, சுவாமிநாதன் கமிட்டி எந்த வருஷம்? 1983. அவரும் இதையதான் சொல்லியிருப்பாங்க, 2010 மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், TFR 2.1 குறைக்கணும், குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தணும், அடுத்து மக்கள் தொகை மற்றும் சமூக முன்னேற்றம் உருவாக்கணும், மக்கள் தொகை முன்னேற்றம் மற்றும் அதாவது முன்னேற்ற ஒரு ஆணையம் ஒண்ணு உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி ஆணையம் ஒண்ணு உருவாக்குனாங்க எந்த வருஷம்? 2000 ஆணையம் உருவாக்குனாங்க. அதே 2000 தான் கொள்கையும் வெளியிட்டாங்க. இந்த ஆணையத்துடைய தலைவரா பிரதமர் தான் செயல்படுவாரு. ஜனசங்யா கோஷ் எந்த வருஷம்? 2005. ஓகே, ஜனசங்யா கோஷ். JSY திட்டம் எந்த வருஷம்? JSY அப்படின்னு என்ன ஸ்கீம்னு கேக்குறீங்களா? ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஜனனி சுரக்ஷா யோஜனா எந்த வருஷம்? 2005. அதுவும் 2005 தான். JSY 2005 தான். JSKன்னு கேட்டாலும் 2005 தான். இது ஜனசங்யா, அது ஜனனி சுரக்ஷா யோஜனா. இப்ப ஜனசங்யா கோஷ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது இது கீழே ஃபண்ட் வந்து ஒதுக்கி இருந்திருக்காங்க, 100 கோடி ரூபாய் ஒதுக்கி பண்ணியிருக்காங்க. இப்ப ஜனசங்யா கோஷ் வந்து அந்த மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துல ஒரு தன்னாட்சி நிறுவனமா இந்த JSKங்கிறது இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ண 1860 சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இதுக்கு கீழே 3 திட்டங்கள் இருக்கு. பிரேர்னா, சந்துஷ்டி, நேஷனல் ஹெல்ப் லைன். பிரேர்னா அப்படின்னு இன்ஸ்பிரேஷன்,
லேட் மேரேஜ் பண்ணி மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறப்புக்கு இடையில 2 குழந்தையோட பிறப்புக்கு இடையில கால இடைவெளி 3 இயர்ஸ் மினிமம் இருக்கணும்னு சொல்லிட்டு சந்துஷ்டி அப்படிங்கிறது சாட்டிஸ்பாக்சன் சொல்லுவாங்க. வாசக்டமி வந்து அறுவை சிகிச்சை பண்றது. NFPIS நேஷனல் ஃபேமிலி பிளானிங் இண்டெம்னிட்டி ஸ்கீம் 2005 கொண்டு வந்தாங்க. இதனால உயிரிழப்போ இழப்பீடோ ஏதோ சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான இந்த தோல்வி அடைஞ்சதுன்னா இழப்பீடெல்லாம் தருவாங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் இந்த வருஷம் 2005 2006 2006. மேரேஜ் ஏஜ் மேலுக்கு 21, ஃபீமேலுக்கு 21. 18. ஓகே. நான் பைலபிள் கிரைமா சைல்டு மேரேஜ்ங்கிறது? ஆமா சார். ஆமா ஓகே. ரூரல் ஏரியால யாரு தலைவரா இருப்பாங்க? ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி தலைவர். டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாவட்ட சமூக ஆபீசர். மாவட்ட சமூக நல அலுவலர் இருப்பாங்க. The prohibition of child marriage amendment bill எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2021. 2021. யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? ஜெயா ஜெட்லி. எத்தனை வருஷத்துக்குள்ள ஜெயா ஜேட்லி எத்தனை வருஷத்துக்குள்ள சைல்டு மேரேஜ் நம்ம கேன்சல் 5 years சொல்லிருப்பாங்க. 5 years சொல்லி ரெக்கமெண்ட் 2 பண்ணிருக்காங்க. இயர்ஸுக்குள்ள வந்து பண்ணலாம். ஜெயா ஜேட்லி ரெக்கமெண்ட் பண்ணது 5 years. ஆனா 2 years தான் ஆல்ரெடி இருக்கு, இன்னும் நடைமுறைப்படுத்தல. அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் 2005 NRHMக்கு கீழே இவங்க கருத்தடை சாதனங்கள் வந்து அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுப்பாங்க. அடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் 3 வருஷம் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2016 மக்கள் தொகைக்காக விகாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த மாவட்டங்கள் மட்டும் இதை செயல்படுத்துவாங்க? டிஎஃப்ஆரோடைய ரேட் வந்து 3 அதுக்கு மேல அதிகமா இருக்கிறது. புரியல கேக்குறீங்க? TFR ஓட ரேட் 3 இல்லைன்னா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே ஓகே. டிஎஃப்ஆரோடைய ரேட் வந்து 3+3 அல்லது 3+ இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இது செயல்படுத்துவாங்க. அப்போதைக்கு அது தொடங்கினப்ப 146 டிஸ்ட்ரிக்ட் வந்து இருந்துச்சு. 16 பரிவார் டிஎஃப்ஆர். ஓகேவா? இது 3 அப்படி லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 அதுதான் என்னது மிஷன் பரிவார். அது என்னது? அதே எஃப்ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎஃப்ஆர் 3+3 ஸ்டேட்ல நமக்கு என்ன தெரியும்? பீமாரு தெரியுமா? அது அப்படியே எங்கேயும் ஞாபகம் இருக்கலாம். ஆனா ஓகே கரெக்டா தானே இருக்கு. பீகார் வந்துருச்சு, மத்திய பிரதேஷ் வருது, இங்க ராஜஸ்தான் வருது, உத்தரப்பிரதேஷ் வந்துருச்சு. அது போக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அதுதான் நார்த் ஈஸ்ட்ல அதுதான் மட்டும்தான் இருக்கு. அப்போ மொத்தம் 7 மாநிலங்கள். இந்த 7 மாநிலங்கள் மட்டுமே 54% மக்கள் தொகை இங்க மட்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் 2021 இன்னும் விரிவுபடுறாங்க. இன்னும் 7 மாநிலத்தை சேர்த்தாங்க. ஆல்ரெடி 7 மாநிலங்கள் இருந்துச்சு, இப்ப 6 மாநிலம் இன்னும் சேர்த்து மொத்தம் 13 மாநிலங்கள். அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா சேர்த்துட்டாங்க. அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, மிசோரம், மிஸ் ஆகிறது 7 சிஸ்டர்ஸ் இருக்கும். அந்த சிஸ்டர்ஸ்ல 1 மட்டும் மிஸ் ஆகுது, அசாம். அது ஆல்ரெடி முன்னாடியே ஆட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு 13 மாவட்டங்கள் இந்த திட்டம் செயல்படுத்துறாங்க. 2017 இருந்து நமக்கு அந்த பிரெக்னன்சி ஆக்ட் எந்த வருஷம் வரும்? 2017 பிரெக்னன்சி ரிலேட்டடான ஃபண்டு கொடுக்கறது லஷ்யா திட்டம் 2017 தானே. அப்ப அதோட அந்த வருஷமே கருத்தடை சாதனங்கள்லாம் கொடுக்குறாங்க. சாயா, அந்தாரா. அந்தாரானா என்னது? இன்ஜெக்ஷன் மூலமா கருத்தடை. ஓகே, இன்ஜெக்ஷன் மூலியமா கருத்தடை மருந்து. சாயானா டேப்லெட். ஓகே. அடுத்த விழிப்புணர்வு ஜூலை 11 தான் உலக மக்கள் தொகை தினம். நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு இந்த வருஷம்?
ராகேஷ். ராகேஷ் வரலாம். 2019. சின்ஹா. ராகேஷ் சின்ஹா 2019 கொண்டு வந்தாங்க. ராஜ்யசபால அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் சட்டம்லாம் மாற்றல. 2 சைல்டு பாலிசி தான் ஃபாலோ பண்ணும். அதுக்கு மேல இருந்தாங்கன்னா அரசு வேலைக்கு தகுதி கிடையாது, தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தடை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்தியால குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எந்த வருஷம்? 1952. 52. தமிழ்நாட்டில் 56. 56. குடும்ப கட்டுப்பாட்டு துறை 66. 66 77. 77. கட்டுப்பாட்டு துறைன்னு 66. 77 அப்ப என்னது? துறை குடும்ப 77. நலத்திட்டம். ஓகே, நமக்கு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அப்படின்னா இந்தியாவில் 1952, தமிழ்நாட்டில் 1956. குடும்ப கட்டுப்பாட்டு துறைனா 1956 இந்திரா காந்தியோடைய பீரியட்ல. அந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 1956 பெயர் மாற்றம் நடந்திருக்கும். எப்ப அப்படின்னா 1977 குடும்ப நலத்திட்டம்னு பெயர் மாற்றம் பண்ணியிருந்திருப்பாங்க எம்ஜிஆருடைய பீரியட்ல. கரெக்டா ரெண்டுமே அவங்க பீரியடா 96 வந்திருப்பாங்க, 77 வரைக்கும் இருப்பாங்க. அப்ப 66 குடும்ப கட்டுப்பாட்டு துறை, 77 குடும்ப நல திட்டம் பெயர் மாற்றம் பண்ணாங்க. இந்தியா திட்டம்னு கேட்டா 52, தமிழ்நாட்டுல 56. இந்தியால கட்டுப்பாட்டு துறைனா 66, அதே குடும்ப நல திட்டம்னா 77. முதல் நாடு நம்ம இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி குடும்ப கட்டுப்பாட்டுல. 1976, 2000, அதுக்கப்புறம் விஷன் பரிவா விகாஸ், இதெல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான திட்டங்கள். நமக்கு 1971 அப்புறம் நிறைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதனால பாப்புலேஷன் கண்ட்ரோல் வச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம எக்ஸலன்ஸ் இன் லீடர்ஷிப் இன் ஃபேமிலி பிளானிங் அவார்டு 2022 கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. தாய்லாந்துங்கிற நாட்டுல பட்டாயாங்கிற நகர்ல 2022 இந்த விருது வாங்கியிருக்கிற ஒரே நாடு இந்தியா தான். ஏன்னா நமக்கு தான் குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கான தேவை இருக்கு. அடுத்து குடும்ப நலத்திட்டத்துடைய தாக்கம் சர்வே சொல்லியிருக்காங்க. SRSன்னு சொல்லுவாங்க, சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று NFHS, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5th 2019 2021 வரைக்கும் எடுத்திருக்காங்க. இதுல NGO உடைய அடிப்பும் இருக்கு. FPFI அப்படிங்கிறது FPA, இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, இன்னொன்று ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் சொல்றேன். நம்மளுடைய நேஷனல், அதாவது இந்திய பாப்புலேஷன் வந்து அவ்வளவுதான் விட்டோம். இதுக்கு மேல கிடையாது. இதுக்கு மேல நம்ம சென்சஸோடைய டேட்டா கரண்ட் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்கூல் புக்ல பெருசா டேட்டா இருக்காது, இதே டேட்டா தான் திரும்ப அங்கே கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு இந்தியன் எக்கனாமில. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதான். இது பார்த்தோம்னா பாப்புலேஷன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிடும். முடிச்சிடலாமா? Thank you, sir.